குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 1 நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா, சாப்டர் 1 முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஸ்பெரிக்கல் போலார்ன்ட்டு கொஞ்சம் நிறைய பேசியிருப்போம். அதை வந்து நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஓகேங்களா, அது வந்து பின்னாடி டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ என்னென்னா சாப்டர் 2 ரைட். இப்போ என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமானது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். இந்த சாப்டரே ஃபுல்லாக இருக்குது, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனை மட்டும் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா ரைட். இப்போ கைனடிக் எனர்ஜினா என்னென்னா ஒரு சிஸ்டத்தில் n பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இப்போ n பார்ட்டிகிள்ஸ் இருந்தால் அர்த்தம் 3n ஆர்டினேட்ஸ் இருக்கும். ஓகே, 3n இப்போ இங்கே வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா ரைட். இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வரும். ஆக்சுவலாக ½ mv², நமக்கு தெரியுங்களா கைனடிக் எனர்ஜினா ½ mv². இந்த வெலாசிட்டி தான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. வெலாசிட்டி கரெக்டாக தானே? ஸோ இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வெலாசிட்டி. இப்போ இது வின்னு வந்துடும் v². ஸோ இந்த மாதிரி எழுதிட்டாங்க. ரைட்டா ரைட். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இந்த சில டைம்லாம் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வெலாசிட்டியை வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க. ஆக்சுவலாக இந்த கான்டினல் மெக்கானிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்க எழுதிப்பாங்க. ரைட்டா. ஸோ இதை கூட ஜஸ்ட் இதை பார்த்தாலே இதை மட்டும் பாருங்கள். இதை மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ கொஸ்டினில் அப்படியே இருந்துச்சு, அதை அப்படியே எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மெட்டில். ஓகே ரைட் ரைட். இப்போ இது ஓகே தானே? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டீங்கிறது இப்போ இதில் என்ன வந்துருக்குன்னா q வந்துருக்கும். q வந்திருக்கு, q டாட் வந்திருக்கு, டைம் மூணுமே வந்துடும். இப்போ டீங்கிறது கைனடிக் எனர்ஜி வந்து q டாட் டியில் இருக்கும், 3 பாராமீட்டரில் இருக்கும். ஓகே ரைட். இப்போ இதில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக என்னது a+b² எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? a² போடும்போது என்ன ஆகுதுன்னா q டாட் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, 2ab போடும்போது q டாட் இருக்கும். ஓகே, b² போடும்போது இந்த டேர்ம் இருக்கும். ஓகேங்களா, இந்த q டாட் இல்லாமல் t மட்டும் அலோனாக இருக்கும். ரைட், அதை தான் இங்கே பிரித்து எழுதியிருப்பாங்க. அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a² டேர்ம் கிடைக்குமா? இந்த q டாட் ஸ்கொயர் இருக்கிற டேர்ம் வந்து t2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ q டாட் ஸ்கொயர் இருக்கக்கூடிய எல்லா டைமையும் t2ன்னு எடுத்துக்கிறாங்க. q டாட் இருக்குது பார்த்தீங்களா, 2ab போடும்போது q டாட் வந்துடும். அப்படிதானே? ஸோ அந்த q டாட் இருக்கிற டேர்ம்ஸை ஃபுல்லாக என்னது t1 எடுத்துக்கிறாங்க. அப்புறம் q டாட் இல்லாமல் ஒரு டேர்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் இது. ஸோ அதை வந்து t0ன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி 3 தான் பிரிச்சுக்கிறாங்க. ரைட் ரைட். இப்போ t2ங்கிறது என்னன்னா இப்போ t2ல தான் என்ன வரும்னா குவாட்ரடிக் டேர்ம் இருக்கும். ஸோ நமக்கு குவாட்ரடிக் இது பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். வாட் குவாட்ரடிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்? x டிரான்ஸ்போஸ் ax இந்த மாதிரி இருக்குமா? குவாட்ரடிக் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் டேர்ம்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பின்னாடி நம்ம பார்ப்போம். குவாட்ரடிக் ஃபார்ம். ஓகே, அப்போது இந்த t2 வந்து குவாட்ரடிக் ஃபார்மில் இருக்கும். ஓகே, குவாட்ரடிக் ஃபார்மில் இருக்கும். அதே நேரத்தில் இது பாசிட்டிவ் டெஃபினிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஹோமோஜீனியஸாக இருக்கும். எதுலன்னா அந்த ஃபங்க்ஷன் இன் q டாட்டில் இருக்கும். ஓகேங்களா, முக்கியமானது நான் வச்சுக்கோங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இது இப்படி டேரெக்டாக கொடுத்துட்டு இது இந்த ஃபங்க்ஷன் இது எதில் இருக்குன்னு கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஓகே, அதனால் இது பார்த்தோம். t2 வந்து என்னது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும், பாசிட்டிவ் டெஃபினிட்டாக இருக்கும், குவாட்ரடிக் ஃபார்ம்லேயும் இருக்கும், இன் q டாட்டில் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இன் q டாட். ரைட். இப்போ t1 என்ன வரும்னா 2ab தானே போட்டிருப்போம். அதில் ஸ்கொயர் இப்போ q டாட் மாதிரி தான் அக்கர் ஆயிருக்கு. அதனால் இட்ஸ் எ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் q டாட். ஓகே, t0ல வந்து q டாட் அக்கர் ஆகாதுன்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இன் q அண்ட் tயில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கைனடிக் எனர்ஜி எப்போ 0 ஆகும்? ஓகே, கைனடிக் எனர்ஜி எப்போ 0 ஆகும்னா எல்லா பார்ட்டிகளும் மோஷன்லெஸ். ஓகே, மோஷன்லெஸ்னால் வெலாசிட்டி 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் என்னது இது 0 ஆயிரும். ஓகே, அதான் இங்கே எழுதியிருப்போம். எல்லா பார்ட்டிகளும் மோஷன்லெஸ்னால் தான் வெலாசிட்டி 0, மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கும். இப்போ அதனால் வந்து சிஸ்டம் வந்து மோஷன்லெஸ்ஸாக இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி சிஸ்டத்தில் 0வாக இருக்கும். அல்லது அதோட ரேட் ஆஃப் சேஞ்சு 0வாக இருக்குது. எல்லா ரேட் ஆஃப் சேஞ்சும் 0வாக இருந்துச்சுன்னா மோஷன்லெஸ்ஸாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்காது அந்த சிஸ்டத்தில். ஓகே, இப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தானே போட்டிருக்கோம். இப்போ ஸோ எல்லாமே அப்போ அட்லீஸ்ட் ஒன்று வந்து நான் ஜீரோவாக இருந்தால் என்ன, அவ்வளோதான் இங்கே எழுதியிருப்போம். இப்போ இஃப் த பார்ட்டிகிள்ஸ் இந்த சிஸ்டம் ஆர் மோஷனில் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும். இப்போ கைனடிக் எனர்ஜி 0 ஆர் பாசிட்டிவ். 0 எப்போ வரும், பாசிட்டிவ் எப்போ வரும், நான் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ரைட். அடுத்து இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி நான் வச்சுக்கலாமா? t1 t0 இருக்கு பார்த்தீங்களா, ஃபார் த கேஸ் ஆஃப் ரியோனோமிக் கன்ஸ்டன்ட்.
ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னு இருக்கும் டி அக்கர் ஆகுறது சொல்லியிருப்பேன். டீயை பொறுத்து மாறுறது ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லியிருப்போம். ஸ்கெலரோனாமிக்னா டீயை பொறுத்து மாறாமல் இருக்குது. ஓகே, இண்டிபெண்ட் ஆஃப் டைம் சொல்லியிருப்போம் லாஸ்ட் கிளாஸில். ஆஃப் டைம் டைமை பொறுத்து மாறாமல் இருந்தால் டைம் ஆர் வெலாசிட்டின்னு சொல்லியிருப்போம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்போம். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அந்த ஒன்ஸ் நீங்கள் படித்தவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, தொடர்ச்சியாக நீங்கள் டெய்லி ஆக்சுவலாக ஒரு யூனிட்டுக்கு 2 வீடியோ தான் போடுவோம். நேற்று அநேகமாக ஒரு 4 வீடியோ வந்துருச்சு. ஒரு 2 வீடியோவில் முடிக்க வேண்டியது கேமரா ஆஃப் ஆனதுனால 4 வீடியோவாக போச்சு. ரைட்டுங்களா? ஸோ 2 வீடியோவில் நான் முடிச்சிடுவேன். இப்போ ஒரு வீடியோ போட்டுருவேன். அடுத்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லி ப்ராப்ளம். ஸோ சாப்டர் 2 ஓவர். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொட்டீனாக நீங்கள் எழுதி பார்க்க உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். என்னடா ரியோனாமிக் ஸ்க்ளெரோனாமிக் அடுத்து நீங்கள் 2 3 தடவை படிக்க உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த கேஸில் வந்து T1 T0 நான் ஜீரோ ஆகும். ஏன்னா டைம் இங்கே அக்கர் ஆயிடுச்சு. இப்போ T0ல் டைம் இருக்குன்னு தானே எழுதியிருப்போம். ஓகே, அதே மாதிரி T1லையும் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்க்ளெரோனாமிக் கன்ஸ்ட்ரெயினில் T வந்து என்னது ஹோமோஜீனியஸ் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் Q0 இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இது இங்கே சொல்லியிருப்போம். T2 வந்து ஹோமோஜீனியஸ். ஸோ இது ஹோமோஜீனியஸ். இது குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் Q0, இதுவும் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் Q0. அங்கே பாசிட்டிவ் டெஃபினைட் இங்கே எதுவும் சொல்ல முடியாது. அதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோ, முக்கியமானது. ஸோ இவ்வளோதான். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஓவர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஏன்னா கைனடிக் எனர்ஜி வச்சு தான் நம்ம லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்து ரூத்தியன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே இந்த கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எனர்ஜி படிச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக், வெரி இந்த யூனிட்டோட ஹார்ட்டே தான். ஓகே, பாருங்க, தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி கடையெல்லாம் லீவு, அதனால் நோட்டு வாங்க கடையெல்லாம் இல்லை. சரி பாருங்கள், அதனால் இதில் எழுதிட்டேன். பாருங்கள், இப்போ லெக்ராஞ்சி ஈக்குவேஷன்ஸ். இப்போ லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃப்ரம் த டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல். ஓகே, டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல் ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் எழுதியிருப்போம். அதிலிருந்து எழுதிடுவோம். இப்படி தான் எழுதியிருப்போம். டி/dt ∂T/Q டாட். டாட்டை நல்லா வச்சுக்கோங்கண்ணா. இது போட்டு QIங்கிற ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் இது முக்கியமானது. ஓகே, இப்போ டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் இப்போ சம் டெரிவேஷன்ஸ் நிறையா போகும். ஓகேங்களா? அதனால் டேரக்ட் ரிசல்ட் மட்டும் படிச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம என்ன எழுதிருப்போம்னா ஆமாம் ரைட்டா. ஸோ சம் டெரிவேஷன்ஸ் போகும். அதனால் இது வச்சுக்கணும். இதை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஈக்குவேஷன் தான் மாடிஃபை ஆகிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே. ரைட். இதை எப்படி எழுதிக்கலாம்? I வந்து 1லேருந்து n. அப்போ சமேஷன் ஃபார்மெட்லையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து சமேஷன் ஃபார்மெட்டில் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, ரைட். இது ஒன்று. அப்போ டி-ஆலம்பர்ட் பிரின்சிபல் ஒரு வேர்டு வந்து வரும்போது இந்த QIங்கிற டேர்ம் வரும். ஓகே, ரைட். அப்புறம் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் ஹோலோனாமிக் சிஸ்டம் ஆர் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஸோ இதுதான் முக்கியமானது. ரைட். இப்போ என்னன்னா இது ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் எப்படி வருவாங்கன்னா நம்ம பாருங்கள். இப்போ இந்த இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்களே, அது தூக்கி எழுதிருங்க. இதில் QIக்கு பேர் இது போட்டுடலாமா, ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இப்படி எழுதியிருப்போம். ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு F.dr வெக்டார். ஒர்க் இஸ் ஆல்சோ எனர்ஜி. இப்போ எனர்ஜியை வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ என்னது 4 செகண்ட்ஸ் ஒர்க் டன்னால மைனஸ் போட்டிருப்போம். அப்போ இந்த இடத்துல QIக்கு பதில் இப்படி போட்டுக்கலாமா? இப்போ இந்த QIக்கு பதில் நம்ம இந்த இது எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன செய்யணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும், ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? T வந்தால் V வரும், கைனடிக் எனர்ஜி வந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரணும். அதனால் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் Qலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த இப்போ கொண்டு வந்துடலாமா, ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸாக நான் காமன் எடுத்துருவேன். ஓகே, மைனஸாக காமன் எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி எழுதிக்கலாமா, டிஃபரன்ஷியேஷன் இப்படி தானே. இப்போ இப்படி d/dx ஆஃப் u + v இப்படி இருந்தால் du/dx dv/dxன்னு எழுதுவோமா? ஸோ அந்த மாதிரி நான் எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் இதை எழுதியாச்சு. ஓகே, ரைட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன், லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் எல் எழுதிடலாம். அப்போது ∂Lன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல இது வந்துடும்.
அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இங்கே ஆக்சுவலாக இதை வந்து நம்ம எல் வந்து எதில் இருக்கும், ஆக்சுவலாக எல்லுங்கிறது ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இந்த எழுதியிருப்போம். எல்லுங்கிறது q டாட் டியில் இருக்கும், டியும் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி q டாட் டியில் இருக்கும். இந்த v வந்து q நாட்டில் இருக்காது. அப்போ இதை பொறுத்து நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு q டாட்டை பொறுத்து பண்ணும்போது இது ஓகே, இது ரெண்டு சேமாக வரும், இது 0 ஆகிடும். அப்போ அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த டீக்கு பதில் இந்த இடத்துல எல் எழுதிக்கலாம். இது யூஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ கம்ப்ளீட்டாக எல்லில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ எல்லில் வந்தாச்சு. திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் ஹோலோனாமிக் சிஸ்டம். முக்கியமானது ஹோலோனாமிக் சிஸ்டத்தில் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இதுதான். ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது ஒரு சின்ன விஷயம். இப்போ வந்து இப்போ ஜெனரலைஸ்ட் ஃபோர்ஸஸ் QI எழுதியிருக்கோமா, அது வந்து இட்ஸ் நாட் டெரைவபிள் ஃப்ரம் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னா. ஸோ பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் QI கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணிக்கலாம்னா அதே தான், அவர் ஒன்றுமே கிடையாது. இந்த எழுதியிருப்போம் பாருங்க, எழுதியிருக்கோமா, இந்த இடத்துல டேஷ்னு ஒன்று போட்டுக்கோங்க. QI டேஷ்னா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். டேஷ்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு QIங்கிறது என்னென்னா வழக்கமான எழுதுறது தான். ஸோ QI இது ஆல்ரெடி எழுதியிருப்போமா, அது கூட ப்ளஸ் QI டேஷ்னு சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இது தேர்டு ஃபார்ம். ஓகே, தேர்டு ஃபார்ம் ஜெனரலைஸ்ட் ஃபோர்ஸ் வந்து நாட் டெரைவ் ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் டெரைவ் பண்ண முடியலன்னா. அடுத்து ஒரு ஃபார்ம், அடுத்து வந்து நான் ஹோலோனாமிக் சிஸ்டம். ஓகே, இது நாலுமே முக்கியமானது. ஸோ 4 ஈக்குவேஷனை கரெக்டாக படிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபார் நான் ஹோலோனாமிக் சிஸ்டம். இப்போ அதே தான், d/dt இதை அப்படியே எழுதிடுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் மாறும். அந்த இடத்துல QI போட்டோமா, QIக்கு பதில் இந்த மாதிரி சம் லாம்டாI AJI, இது வந்து சம் டெரிவேஷன்ஸ் போகும், அதனால் நான் டேரெக்டாக எழுதிட்டேன். லாம்டாங்கிறது லெக்ராஞ்சியன் மல்டிப்ளேஸ். அப்போ நான் ஹோலோனாமிக் சிஸ்டத்தில் லெக்ராஞ்சி மல்டிப்ளேஸ் அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த 4 ஈக்குவேஷன் நீங்கள் இது சூப்பராக படிச்சுக்கோங்க. இது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த 4 ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். ஸோ லாஸ்ட் இதோட முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து ரூத்தியன் ஃபங்க்ஷன்னா அதாவது இப்போது இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சிஸ்டத்தில் கோஆர்டினேட்ஸ் Q1 Q2 Qn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சம் கோஆர்டினேட்ஸ் வந்து இக்னோரபிள், ஓகே, கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம் அந்த மாதிரி. ரைட்டா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம் அந்த மாதிரி. கன்சிடர் தட் Q1 Q2 Qk ஆர் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் அமாங் Q1 Q2 Qn. ஓகே, ஸோ n கோஆர்டினேட்ஸில் k கோஆர்டினேட்ஸை வந்து நான் வந்து இக்னோரபிள் நான் எடுத்துக்கிறேன், தனியாக பிரித்து எடுத்தாச்சு. ரைட். இப்போ இதை வச்சு தான் இங்கே கான்செப்ட் போகும். ஸோ இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸை வச்சு தான் இதுக்கப்புறமா கண்டிப்பாக இதுவும் போகும். இதுக்கு அடுத்த சாப்டரும் இதை பேஸ் பண்ணியே போகும். ஓகே, ரைட். இப்போது இந்த Q1 Q2 Qnல இந்த k கோஆர்டினேட்ஸ் வந்து இக்னோரபிள் கன்சிடர் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ மிச்ச கோஆர்டினேட்ஸ் வந்து இப்படி இருக்குமா, இப்போ QK வரைக்கும் போயாச்சுன்னா மிச்சம் இது வந்துடும். QK+1லேருந்து Qn வரைக்கும் மிச்சம் இருக்கும். ரைட். இப்போ என்ன பண்ணுவோம்னா லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எதில் இருக்கும், இந்த எழுதியிருப்பேன், சைடில் எழுதியிருப்பேன். லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி, ஸோ லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் வித்தவுட் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ், எல்லா கோஆர்டினேட்ஸ் வச்சு எப்படி இருக்கும், Q1 Q2 Qn வர Qn, அப்புறம் இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அக்கர் ஆகும், லாஸ்ட்டில் டைம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அது இக்னோரபிள் கோஆர்டினேட் கான்ஸ்டன்ட் தான். அப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அப்போ மிச்சம் இருக்குது என்னது, Qk+1 Qk+2 Qn, இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் லாஸ்ட்டில் டைம். இதுதான் லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ரிமூவிங் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ். ஆக்சுவலாக இது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கதையாக படிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன நடக்குது, இப்போ இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக ஐடியா கிடச்சிரும். அப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் எப்படி இப்படி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இது ஓகே. அப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், ஜெனரலைஸ்டு மூமெண்டம்னு ஒன்று படிச்சிருப்போமா, ஜெனரலைஸ்டு மூமெண்டம் P கரஸ்பாண்டிங் டு Q, அந்த கோஆர்டினேட் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்டை பொறுத்து ஜெனரலைஸ்ட் மூமெண்ட் ஃபார்முலா எப்படி போடுறோம், P =τL/τQi போட்டிருப்போம். அதே மாதிரி ரெண்டு ஒன்று தானே, L T ஒன்று தானே. ஸோ இது இப்போ இதை வந்து இந்த சாப்டரில் பீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல பீட்டா.
ஓகே ரைட், அதான் இங்கே எழுதியிருப்போம். இப்போ P1 இப்போ இந்த கோஆர்டினேட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதாவது Q1 டாட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அது P1 மூமெண்டம். இப்போ எத்தனை அதாவது நம்ம யார் கண்டுபிடிப்போம்னா இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஜெனரலைஸ்ட் மூமெண்டம் ஃபார் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ்க்கு இந்த எழுதியிருப்போம் வரிசையாக இந்த எழுதியிருப்போம். இதுதான் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ்க்கு ஜெனரலைஸ்ட் மூமெண்டம். அதை வந்து β1 β2 βkன்னு எடுத்தாச்சு. ரைட், இப்போ என்ன ஆகும்னா இப்போ தான் ரூத்தியன் ஃபங்க்ஷன் ஒன்று எடுக்கிறோம். அது யாருன்னா கம்ப்ளீட்டாக இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். அது போக அந்த இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸோட அது ஜெனரலைஸ்ட் மூமெண்டம் ஃபார் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் அதெல்லாம் சேர்ந்து இருக்கும் டைம். அவ்வளோதாங்க, அதை இங்கே எழுதியிருப்போம். ரூத்தியன் ஃபங்க்ஷன் ஃபார் என்னது ஆல் நான் இக்னோரபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இக்னோரபிளை ரிமூவ் பண்ணிடுவேன். மிச்சம் என்ன இருக்குது, QK+1 இருந்து QK+2 QN வரைக்கும் இருக்கும். இது நான் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ். இப்போ இதோட டெரிவேட்டிவ்ஸ் வரிசையாக இங்கே எழுதியிருப்போம். அப்புறம் இங்கே ஜெனரலைஸ்ட் மூமெண்ட் எழுதணுமா, ஜெனரலைஸ்ட் மூமெண்டம் வந்து யாருக்குன்னா அதான் ரைட், இதெல்லாம் நான் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ். இது வந்து நான் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸோட டெரிவேட்டிவ்ஸ். இது யாருன்னா இக்னோரபிள் கோஆர்டினேட்டோட அதாவது ஜெனரலைஸ்ட் மூமெண்டம் ஃபார் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ். ஓகே, அதனால் K வரைக்கும் எழுதியிருப்போம். நல்லா பாருங்கள், இது K வரைக்கும் தான் எழுதியிருப்போம். லாஸ்ட்டில் டைம் இருக்கும். ஓகே, அப்போ ரூத்தியன் ஃபங்க்ஷனில் Q இருக்கும், Q டாட் இருக்கும், பீட்டா இருக்கும், T இருக்கும். ஓகே ரைட், அப்போ லெக்ராஞ்சில் என்ன இருக்கும்னா Q இருக்கும், Q டாட் இருக்கும், T இருக்கும். ஓகே, ரூத்தியன் ஃபங்க்ஷன். ஓகே, ரூத்தியன் ஃபங்க்ஷனில் இது இருக்கும். ரைட், இப்போ இதான் மெயின் கண்டென்ட். இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம், ரூத்தியனையும் ஸோ லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் தான், நமக்கே தெரியும் பாருங்களேன். ஸோ எனக்கு இப்போ இதுலேருந்து எல்லா ஆர்டினேட்டையும் எடுத்துட்டோம். Q1 Q2 ஆக்சுவலாக சம்திங் மிஸ்ஸிங். ஓகே, இதில் தான் எழுதி இந்த டாட்லாம் வைக்கணும்ல, Q1 டாட் Q2 டாட் QK டாட் QN டாட். ஓகே, இப்போ இதில் வந்து எல்லா கோஆர்டினேட்ஸும் வந்துடும். ஸோ வித் இக்னோரபிள் வித்தவுட் இக்னோரபிள் எல்லா கோஆர்டினேட்ஸும் வரும், அதோட டெரிவேட்டிவ்ஸ் வரும், டைம் வரும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இது கழிச்சு இதுலேருந்து இது கழிச்சா இது கிடச்சிருக்கும்ல, அதான் இங்கே எழுதியிருப்போம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதில் இருந்து புரிஞ்சுக்குமே நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி பார்ப்பீங்கன்னா, இந்த நம்ம இது எழுதுவோம்ல, இது நீங்கள் இப்படி பார்க்கணும். இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் இப்போ 100 ஸ்கொயர் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்லேருந்து எழுதுவோமா, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் மைனஸ் ரிமைனிங் டேர்ம் என்னது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 9 ஸ்கொயர் எழுதுவோம். அந்த மாடலில் நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மாடலில் நம்ம இதை எழுதியிருப்போம். ஸோ அதை பாருங்கள். ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதை எழுதியிருப்போம். இதில் வந்து எல்லா கோஆர்டினேட்ஸ் இருக்கும், இதில் வந்து நான் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸை நம்ம வந்து அதோட டெரிவேட்டிவ்ஸ் ரைட்டா, அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அது போக இந்த இடத்துல இது சேர்ந்து வரும், இதுதான் ஞாபகம் முக்கியமானது. அதோட ப்ராடக்ட்லாம் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இது வந்து ஜெனரலைஸ்டு மூமெண்டம், generalized momentum corresponding to ignorable coordinates. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். அப்போ இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆறுங்கிறது எல் மைனஸ் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஐ வந்து நான் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் எழுதுகிறோம். K+1 K+2க்கு இது எப்படி வரும்னா, அது இங்கேருந்து வரும். இப்படி எழுதியிருக்கோமா, என்ன எழுதி வச்சுருக்கிறோம், ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் சமேஷன் I1 to K பீட்டா ஐ QI டாட்னு எழுதணுமா? அப்போ நான் இதை வந்து என்னது, இப்போ QI
டாட்டை பொறுத்து இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ அதுவும் இதுவும் ரெண்டு டெரிவேட்டிவ் ஈக்குவலாக தானே இருக்கும். இங்கே அது இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து நான் இக்னோரபிள் கோஆர்டினேட், இங்கே இருக்கிறதுலாம் இக்னோரபிள் கோஆர்டினேட். அப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. ரைட்டா? அப்போ இது ரெண்டுக்கு மட்டும் தான் திஸ் ஈக்குவல் திஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தா அப்போ இதோட டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு QI டாட்டு, இதோட டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் QI டாட்டார், அதான் எழுதிப்போம் ஃபர்ஸ்ட் லைன். அதே மாதிரி இப்போ QI டாட்டுக்கு எழுதிட்டோமா, அடுத்து Qக்கு எழுதலாமா, QIக்கு எழுதலாமா, சேம் ப்ராசஸ். ஓகே, சேம் ப்ராசஸ். அப்படியே என்னது டாட்டை ரிமூவ் பண்ண அது வந்துடும். அடுத்து யார் இருப்பா, T இருப்பாங்களா, அதே தானே இங்கேயும் சேம் கான்செப்ட் T, அவ்வளோதான். அடுத்து இன்னொருத்தர் இருப்பார், யாருன்னா இந்த பீட்டா ஐயை பொறுத்து பண்ணுறோம். இப்போ பீட்டா ஐ இந்த இடத்துல இருக்காது. அப்போது பீட்டா ஐ வந்து இந்த இடத்துல இருக்காது, பீட்டா ஐ இந்த இடத்துல இருக்காது. ரைட்டா? அப்போ இதை பீட்டா ஐயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் இதை பீட்டா ஐயை பொறுத்து, அப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் பீட்டா ஐ வந்துடும். அதாவது பீட்டா ஐயை பொறுத்து பண்ணும்போது இது ஒன்றாயிருமா, மைனஸ் QI டாட்னு இருக்கும். ஸோ அதான் இது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்படியே கொஸ்டின் கேட்கலாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ரைட், இப்போது நம்ம ஆல்ரெடி இதை எழுதி வச்சுருக்கோம். இது என்னது, இது என்னது, எங்கேருந்து எழுதணும், இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருப்போம். யாருன்னா அந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். எல்லில் எழுதியிருப்போமா, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எல்லில் எழுதியிருப்போம். அதில் எழுதியிருப்போம். அதை வந்து நம்ம K+1லேருந்து எழுதிருக்கோம். N வரைக்கும் எழுதியிருப்போம். இங்கே K+1 வரைக்கும் அதுவும் ட்ரூ தான், எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துக்கு பதில் இதை யூஸ் பண்ணிடலாமா, இது இந்த இடத்துக்கு இப்போ இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதில் அதான் பண்ணியிருப்போம். இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அவ்வளோதான் கான்செப்ட். சரி இதான். அப்போ இதுதான் யாருன்னா, இதுதான் அப்படியே இங்கே எழுதிருப்பேன், காப்பி பண்ணியிருப்பேன். இதுதான் யாருன்னா லெக்ராஞ்சியன், இது ஒரு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வித் ரூத்தியன் ஃபங்க்ஷனை வச்சு எழுதக்கூடிய லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். அப்போது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இன்னொன்று கூடுது. ஸோ ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட், இப்போ ரூத்தியன் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்து அதோட ரோல் நீங்கள் என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக இதில் வந்து எத்தனை ஆர்டர் இருக்குன்னா, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். ஓகே, எத்தனை இருக்குன்னா n-k நம்பர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட்டு தானே? மொத்தமாக n இருந்துச்சு, அதில் k வந்து வெளியே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது என்னது, n-k செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். இன் நான் இக்னோரபிள் வேரியபிள் இருக்கும். ஓகே, நான் இக்னோரபிள் வேரியபிள், இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இந்த ரூத்தியன் ப்ராசஸ் நடந்தது பார்த்தீங்களா, அதில் என்ன நடந்துச்சுன்னா, வி எலிமினேட் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் ஃப்ரம் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகே, இப்போ n நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் இருந்துச்சா, அதிலிருந்து நம்ம k இக்னோரபிள் கோஆர்டினேட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து n-k, அதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ சாப்டர் 2ல் 50% ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து பியூர்லி ப்ராப்ளம் தான் போடுவோம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் போடுவோம், வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. இது இவங்களாம் இந்த ப்ராப்ளத்துக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ அதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பேஜ். இது செகண்ட் பேஜ். இது தேர்ட் பேஜ். இது ஃபோர்த்து. இது ஃபிஃப்த்து. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ செகண்ட் சாப்டரில் 50% முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வீடியோ போடணும்னு நினச்சா டக்குன்னு முடிச்சிடுவேன். இப்போ நீங்கள் ரெடியாக நோட்டில் எப்படி எழுதி படிச்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறது இப்போ சொல்கிறது தான் பிளான். அப்ளைடு மேக்ஸை பொறுத்தளவு
இப்போ அடுத்து அப்ளைடு மேக்ஸில் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னா ப்ராபபிலிட்டி, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது நியூமெரிக்கல் அனாலிசிஸ், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், அப்புறம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 4 இது அடுத்தடுத்து ஒரு வீடியோ போட்டுருவோம். இதே மாதிரி என்னது டக்குன்னு இந்த மாதிரி நோட்ஸ் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப போகிறோம். அதனால் குயிக்காக முடிஞ்சிடும். அப்ளைடு மேக்ஸ் வந்து மே 2ஆம் தேதிக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோதான், அதுவே எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்யூர் மேக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்யூர் மேக்ஸை பொறுத்தளவு நம்ம ரொம்ப ரொம்ப அப்படியே மார்க்கை வந்து சிந்தாமல் சிதறாமல் ப்யூர் மேக்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய சாப்டர்ஸ் யாருன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ இதில் அப்படியே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுவோம். லீனியர் அல்ஜிப்ரா, ஓகே, இதில் அப்படியே நம்ம மார்க் எழுதிடுவோம். அப்புறம் ரியல் அனாலிசிஸ் கொஞ்சம் டவுட்டு தான். அது வந்து அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. ரியல் அனாலிசிஸ் ஓரளவு ஈஸி தான், ஓகேங்களா, அவ்வளோ கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஓகே, மிஞ்சி போனால் ஒரு 2 கொஸ்டின் அது 3 கொஸ்டின் தான் மிஸ் ஆகும். அப்புறம் டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக கொஸ்டின் கேட்பாங்க. அதில் கொஞ்சம் பாதி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வேறு ஸ்பேஸ் எடுத்து பிடிச்சி போனால் நிறைய ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம அடுத்து மே 3ஆம் தேதியிலேருந்து நம்ம இதான் படிப்போம். ஓகே, அதனால் நீங்கள் டெய்லி ரெகுலராக படிச்சுட்டு இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ அதான் நான் முன்னாடி சிலபஸ்லாம் போட்டது. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா என்னென்னோ அதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ டைம் போக மிச்சம் அதை படிச்சிருங்க. அதே மாதிரி அல்ஜிப்ராவுக்கு நான் சிலபஸ் கொடுத்தாச்சு, ரியலுக்கு நான் சிலபஸ் கொடுத்துட்டேன், டோப்பாலஜி சிலபஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் என்னது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு சிலபஸ் கொடுத்தாலும் வந்து யூஸும் கிடையாது, இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாட்டிக்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இது கொடுத்தது காரணம் என்னென்னா நீங்களாக சில விஷயங்கள் படிக்கணும், அதுக்காக தான் கொடுத்தது. ஸோ அதனால் ரெகுலராக படிங்க. இதோட டிஎன் செட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.